ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி குக்கிங் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே கலந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த மீனில் ஒமேகா 3 இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி மீனை உணவில் சேர்த்துக்கலாம். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. கால்சியம், இரும்பு, அயோடின், பாஸ்பரஸ், மெக்னீசியம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் சிக்கன், மட்டன் வாங்கி சாப்பிட்றத விட கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கிற இந்த மாதிரி மீன் உணவுகளை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மீன் அதிகமாக டீப் ஃப்ரை பண்ணாமல் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நான் அந்த சீம்பால் தான் வாங்கியிருந்தேன். மாடு கன்று என்ற முதற்பால் வாங்கியிருந்தேன் 1 லிட்டரு. அது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா ஐஸ் ஆகிடுச்சு. அதை எப்படி சீக்கிரமாக குயிக்காக நம்ம பால் நம்ம வேக வைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அதிகமாக அகலமான டப்பு எடுத்துக்கோங்க. அந்த டப்பில் அந்த வாட்டர் கேன் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு பாலை போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த ஐஸ் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், நல்லா அமுத்தவே முடியல, அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தது. எனக்கு சூப்பராக கரைஞ்சி வந்துடுச்சு. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் தான் இதில் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். அதனால் 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/4 லிட்டர் நல்ல பால், நார்மல் பால் 1/2 லிட்டர் நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கு 250 கிராம் நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஸ்வீட் அதிகமாகவும் ஸ்வீட் கம்மியாகவும் இருக்க மாதிரி நான் 2 பகுதியாக நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஐஸ் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி சுகர் போட்டு கலக்கும்போது அது கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி சீம்பால் அடிக்கடி நீங்கள் வாங்கி பசங்களுக்கு, இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு டிப்ஸில் சொல்லியிருக்கேன். பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். முழங்கால் வலி வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதுக்காக இது கிடைச்சா நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி கொடுங்க. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. நான் இதுலேயே சுக்கு, ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கரையும் இந்த சுக்குத்தூளும் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு குக்கரில் ஒரு 1/2 லிட்டருக்கு கம்மியாக ஒரு 250 ml தண்ணி விட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு தட்டு போட்டுருங்க. குக்கருக்கு அடியில் ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்க பாலை எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்காக இந்த மாதிரி ஹெல்த்தியான சத்தான ஒரு உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கலந்து வச்சுருக்க பால் இந்த குக்கரில் நம்ம வச்சிடலாம். மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. எதுக்காக தட்டு போடுறோம்னா, அந்த ஆவியில் தண்ணி வேர்த்து பாலில் விழுந்தால் எல்லாம் தண்ணி மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் தட்டு போட்டு அது மேலே வெயிட்டான பொருள் ஒன்று வைக்கிறோம். தண்ணி கொதி வரும்போது அந்த தட்டுக்கு மேலே தண்ணி பட்டு அந்த சீம்பாலில் உள்ளே விழுந்துடும். அதுக்காக மேலே ஒரு வெயிட்டான பொருள் வச்சு மேலே குக்கர் லிட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. வெயிட் இறங்கிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் வெந்து வந்ததும். இப்போது நீங்கள் லைட்டாக ஓரங்கள்லாம் ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டு ஒரு பிளேட் போட்டு அதில் திருப்பி போட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஹீட் ஆறுனதையும் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஹீட்டாக இருக்கும்போது கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதில் எல்லாம் ஓரங்களில் தண்ணி விட்டுரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். சில்வர் பாத்திரம் நான் நார்மலாக ரெகுலராக நாங்கள் தண்ணி குடிக்கிற தண்ணி ஊற்றி வைக்கிற இந்த மாதிரி போனியில் தான் நாங்கள் தண்ணி ஊற்றி வைப்போம். அந்த போனியில் ஃபுல்லாக அடியிலெல்லாம் உப்புக்கரை நிறைய வந்துடுச்சு. அதை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம புது பாத்திரம் போல் பளபளன்னு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது என்ன பொருள்னு வாங்க பார்க்கலாம். எவ்வளோ உப்பு கரை இருக்குது பாருங்கள். நான் ரெகுலராக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். க்ளீன் பண்ணாலுமே சைடில் ஓரங்கள்லாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கும். வாரம் ஒரு டைம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன். நான் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டூத் பேஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக அந்த சில்வர் ஸ்காட்ச் ப்ரஷில் நீங்கள் வச்சுடுங்க. ஒரு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பல் துலக்க எடுப்போமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக எடுத்து அதில் வச்சுட்டு ப்ரஷில் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி கொடுங்க பாருங்கள். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதும், பளிச்சுன்னு வந்துடும். நான் பாருங்கள் தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் சைடில் ஓரங்கள்லாம் எவ்வளோ உப்பு கரை இருந்தது. இப்போ பாருங்கள் பளிச்சுன்னு போயிடுச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே போல் சில்வர் குடமாகட்டும், இல்லை சில்வர் பாத்திரமாகட்டும், சில்வர் சொம்பு, எந்த பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். செம்ம எஃபெக்டிவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ உப்பு கரை இருக்கே, நம்ம எப்படா க்ளீன் பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இந்த போனி மேலே இருக்க தாம்பாலன்னு சொல்லுவாங்க, இதுவும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே இதுலேயும் ஏகப்பட்ட உப்பு கரை இருந்தது. பாருங்கள் ஃபுல்லாக போயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முட்டையில் காஃபி தூள் போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அது என்னது முட்டையில் காஃபி தூள் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முட்டை அவிக்கும் போது நம்ம எப்போவுமே 1/2 ஸ்பூன் நம்ம உப்பு போட்டு நம்ம அவிச்சு எடுப்போம். அப்போ தான் அதனோட புது முட்டையாக இருந்தாலும் அந்த ஓடு பகுதி ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுப்போம். அது கூடவே நம்ம இன்னொரு பொருள் சேர்த்து போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூள் தான். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருந்தாலும் சரி, நார்மல் காஃபி தூள் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் முட்டை வேக வைக்கும்போது ஆட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முட்டையை ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சதையும் எடுத்து ஆறின முட்டையை நம்ம பலகார அரிகரண்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பலகார அரிகரண்டியில் இந்த முட்டையை அந்த அவிச்சம் இல்லையா, அந்த முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அந்த அவிச்ச முட்டையை இந்த மாதிரி பலகார அரிகரண்டியில் ஒரு 3 செகண்டு நீங்கள் இந்த மாதிரி 3 செகண்டு மட்டும், அதிக நேரம் வைக்கக்கூடாது, 3 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்து ஆற வச்சு உரித்து பாருங்கள். கொஞ்சம் கூட புது முட்டையாக இருந்தாலும் அதனோட ஓடு பகுதியில் கொஞ்சம் கூட அந்த வெள்ளைக்கரு ஒட்டவே ஒட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 4 முட்டை 5 முட்டை போட்டிருந்தேன், எல்லாம் சாப்பிட்டாங்க. 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. வீடியோ எடுக்கும்போது 2 தான் இருந்தது, அதனால தான் 2 மட்டும் காமிக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.